ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கஷாயம் தான் ரெடி பண்ண போகிறோம். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். மூக்கு அப்படியே பயங்கரமாக வந்துட்டு ஊற்றிட்டுருக்கு. நைட்டெல்லாம் வந்து மூக்கு அடைச்சிக்கிட்டு தூங்கவே மாட்டேங்கிறாங்க. செம்ம சளி பிடிச்சிட்ருக்கு. ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு. ஆமாம் ஹாய் சொல்லு. ஹாய். இவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமாக சளி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ஒரு ரெமெடி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் வீட்டில். நமக்கு என்ன தான் வந்து இந்த அலோபதி அந்த மாதிரி சிரப் எல்லாமே நம்ம நல்லா கொடுத்தா கூட அது வந்து இந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குமா, உடனே வந்துட்டு சரியாகுமா அப்படின்னு தெரியல. ஸோ சூப்பராக இருக்கும் இது, நல்ல வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு கருந்துளசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை நம்ம வீட்டில் இப்போ தான் வந்துட்டு அந்த தோட்டம் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். அந்த செடியெல்லாம் நல்லா செம்மையாக வளர்ந்துருந்துச்சு இந்த மழையில். அதனால் ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் அங்கே இருந்தது எல்லாத்தையும் வெட்டி ஃபுல்லாக போட்டாங்க. செம்பருத்தி செடி அப்புறம் ரோஸ் எல்லாமே கொடி மாதிரி வளர்ந்து பெருசாக போயிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வெட்டி போட சொல்லிட்டேன். அதனால் போட்டாங்க. அதில் வந்து இப்போதைக்கு மருந்து எல்லாமே வச்சுருந்தேன் நான், அதையுமே சேர்த்து வெட்டிட்டாங்க. அது வந்து கொஞ்சோண்டு கருந்துளசி நமக்கு வீட்டில் இருந்ததில்ல, ஸோ அது பறிச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இது கற்பூரவள்ளி. ஸோ கற்பூரவள்ளியுமே வந்துட்டு நான் வைக்க சொன்னேன். ஒரு கிளை மட்டும் வச்சுட்டு ஃபுல்லாகவுமே அது படர்ந்துருச்சு. பயங்கரமாக ஃபுல்லாக செம்மையாக படர்ந்துச்சு. அதை நான் வைக்க சொன்னேன். பட் அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேர் மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாகவுமே கட் பண்ணி போட்டுட்டாங்க. ஸோ இது மட்டும் தான் எனக்கு கிடச்சிச்சு. இது வந்துட்டு அவ்வளோ எஃபெக்டிவாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சளிக்கு மருந்து வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. அவ்வளோ சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். சரி இதான் கிடச்சிச்சு. ஸோ இது மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வெத்தலை, கொடி வெத்தலை. இது வந்து வீட்டு வெத்தலை தான். ஸோ வீட்டில் கொடி வெத்தலை. ஸோ இது 3 எடுத்துருக்கேன் நான். நம்ம ரெண்டி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு துளசி, அப்புறம் வந்துட்டு நமக்கு வெத்தலை, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது கற்பூரவள்ளி. ஸோ இது 3மே இதை எடுத்திருக்கேன். ஸோ மஞ்சத்தூள் ரொம்ப ரொம்ப இது வந்து ஆன்டிபயோட்டிக். ஸோ இது கம்பல்சரி நம்ம போடணும். ஸோ மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் மிளகு. இது வந்து மிளகு நீங்கள் வந்து போடலாம். என்ன அப்படின்னா தட்டி போடக்கூடாது. ஸோ அப்படியே போடுங்க. அந்த காரமே பிள்ளைங்களுக்கு இறங்கும். ஸோ 1 2 மட்டும் வேணால் தட்டிக்கலாம். 1 தட்டலாம், இல்லை 2 தட்டலாம். அதுவே ரொம்ப ஹெவி காரமாக இருக்கலாம், குடிக்க மாட்டாங்க. ஸோ இது கரெக்டாக இருக்கும். இந்த காரமே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஊறி வர அந்த காரமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் தட்டாமல் நீங்கள் கொஞ்சம் மிளகு கூட போட்டுக்கலாம். தட்டினீங்க அப்படின்னா 1 2 மட்டும் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. ஜீரகம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நீங்கள் வந்துட்டு ஓமம் கூட போடலாம். ஸோ நமக்கு இது போதும். இது வந்துட்டு நல்லா வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த டம்ளர் அளவுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். டம்ளர் தண்ணி வச்சு இது நல்லா சுண்டி இதில் பாதி டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கொதித்து நல்லா வர வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ரெமெடி வந்துட்டு எவ்வளோ அளவுனா 6 மந்த்லேருந்தே நான் வந்து பாப்பா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 6 மந்த்து அப்படின்னா ஒரு பாலாடை அப்படின்ட்டு கணக்கு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மந்த் வந்து கூட நீங்கள் வந்து பாலாடையில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே கூட்டி கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து 1/2 டம்ளர் இவளுக்கு, 1/2 டம்ளர் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றது. ஸோ நல்லா வந்து 3 வேளை கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு வேளை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இன்னும் நல்லா கிளியர் ஆகணும்னா ஒரு 3 வேளை கொடுத்தா போதும். ஸோ அளவு தான் முக்கியம். நீங்கள் 6 மந்த் வந்து கொடுக்கலாம். 6 மந்த் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு பாலாடை அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம்னா கொஞ்சம் கூட்டி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். சரி நம்ம கொதிக்க வச்சு நான் ரெடி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு நம்ம சூப் இவ்வளோ வந்திருக்கு. ஓகேங்களா,
பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு. நான் அந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற்றினேன் இல்லையா, ஸோ அது வந்து எனக்கு ஹாஃப் அளவுக்கு வந்துருச்சு. நான் போதும் எடுத்துட்டேன். இது வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போது. நல்லா சுண்டி வந்திருக்கு. இது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. இதை வந்து நான் ஹாஃப் சின்ன பாப்பாவுக்கு, ஹாஃப் வந்து பெரிய பாப்பாவுக்கு கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் பாலாடையில் நீங்கள் கணக்கு பண்ணிங்க, இது ஒரு 4 பாலாடை அளவுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து 6 மாதம் குழந்தைக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பாலாடை அளவுக்கு அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப 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 எஃபெக்டிவான மருந்து. சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு எந்த இதுவுமே ட்ரை பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.